இன்று விருதுநகரின் வீரர் படிக்காத வேலை பகுத்தறிவு பகல்வரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அவரை பற்றியே நான் இங்கு பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுபட்டு என்னும் விருதுநகரில் குமாரசுவாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை விட்டுவிட்டு வேலை பார்த்தார். 13 வயதில் சுவரொட்டியில் இருந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தையை பார்த்ததும் அவரோட அரசியல் ஆர்வமும் சுதந்திர வருஷம் ஏற்பட்டது. 16 வயதில் தமிழ்நாடு காங்கிரசின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1920 இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். சுதந்திர போராட்டத்தால் பலவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். மொத்தமாக இவர் 6 முறை 3000 நாட்கள் பிரிட்டானிய அரசால் சிறையில் அடைக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பின்பு ஏப்ரல் 13ஆம் தேதி 1954 சென்னை மாநிலத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1955 குழந்தைகளுக்கென மதிய உணவு திட்டத்தை அறிவித்தார். தொடர்ந்து 3 முறை 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 1963 உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டத்தை அறிவித்தார். மாணவர்களிடையே வேற்றுமையுடன் இலவச சீருடை திட்டத்தையும் அறிவித்தார். பதவியாசம் இல்லாதவரை பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பதவி விலகும் திட்டம் என்று கொண்டு வந்தார். வட இந்தியர்கள் இவரை காலாகாந்தி என்று அன்போடு அழைத்தனர். நன்னாட்டில் இவரை கர்ம வீரர், படிக்காத மேலே, கருப்பு காந்தி, கல்வி தந்தை, கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கிறோம். 1972 சுதந்திர போராட்ட காந்திகளுக்கு கொடுக்கும் விருதான தாமிரபத்திர விருது பெற்றார். அக்டோபர் 2ஆம் தேதி 1975 மரணமடைந்தார். இவர் இறப்பிற்கு பின் இந்திய காங்கிரஸ் இவருக்கு உயிரி விருதான பாரத ரத்னாவை வழங்கியது. சென்னை மெரினா கடற்கரை இந்திய நாடாளுமன்றம் போன்ற இடத்தில் இவருக்கு சிலை இருக்கின்றன. தெருவுக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, ஊருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி என்ற காமராசரின் பெண்மையை கூறி கடைசியாக கல்வி என்று சொல்லிக் கொடுத்த பெற்றோருக்கும் கல்வி எளிமையாக